கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அதை முடிச்சுட்டு ஒரு 2 ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயில் இந்தியா அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜொமேட்டோவை பற்றி ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா, ஸோ எந்தெந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது கால்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நிஃப்டி நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 22,787 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் உங்களுக்கு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது, டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது என்ன நடந்திருக்கு மார்க்கெட் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி வந்து அகைன் மேலே போக போதா இல்லை கீழே வரப்போகுதா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். கரெக்டாக இந்த 22,787 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை உடச்சி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அகைன் மறுபடியும் செல் ஆன் ரைஸ் தான், ஃபால் தான் வரும். ஸோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்சைடில் மூவ் ஆகிருக்கு. இதை என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் பார்த்திங்கன்னா, அப்சைடில் போகலாம். ஸோ ஒருவேளை அப்சைடில் போகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும்னாலும், அப்படி அப்சைடில் போனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஃபாலிங் வேஜில் விழுந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இது மேலே போகுமா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இப்போது நம்ம 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது அப்சைடில் போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றத நம்மளால் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் 4 ஹவரில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் மட்டும்தான் தெரிஞ்சு. ஸோ ஆனால் 4 ஹவரில் பாருங்கள், உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்தது கூட தெரியுது பாருங்கள். அந்த ஸ்பின்னிங் டாப் முடிச்சுட்டு அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நாளைக்கு, அதாவது இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படின்றத உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த 23,230 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு 79, அதாவது 159 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு ரேலியை நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு புல்லிஷ் கேண்டிலை வச்சு நம்ம ஒருவேளை பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் மேலே போகும்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா, இல்லை கீழே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டியை பார்க்கும்போது, நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆனால் அதாவது நிஃப்டி வந்து சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை, உங்களுக்கு கீழே விழுந்துக்கிட்டு இருந்த பேங்க் நிஃப்டியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகும் அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஆனால் டவுன் சைடில் வர்றதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நமக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. பட் அப் சைடில் போகணும், நெக்ஸ்ட்டு ஸ்விங் டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா இல்லை போகுமா அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஒரு 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு
இதை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். ஸோ அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா, இல்லை டவுன் சைடில் தான் கீழே வருமா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 4 ஹவரில் லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் மட்டும் பாருங்களேன். அதாவது 4 ஹவர் கேண்டிலில் லாஸ்ட் கேண்டிலில் உங்களுக்கு அப் சைடில் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து இன்றைக்கும் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், அதாவது ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்துச்சுன்னா மறுபடியும் பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அப்படி போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கும். இதோட ப்ரீவியஸ் 50,606 வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படின்னு மட்டும் தான் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி நேற்று வந்து ஒரு ஒரு மாடரேட்டான ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் சைடில் நேற்று ஒரு 70 பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன், 69 பாயிண்ட்ஸும் 70 பாயிண்ட்ஸ் அப் சைடில் போயிருக்கு. உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் இருந்து இது 4 ஹவரில் இருக்குது, உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெய்லியில் பார்க்கும்போது ஃபின் நிஃப்டி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உடச்சிச்சுன்னா அதோட டார்கெட் 22,349. ஸோ 350 நம்ம ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம். ஸோ 22,380 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஒரு வேளை இது அப்படியே இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா நேற்று. ஸோ அகைன் அப்படியே அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பும் நம்மக்கிட்ட அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மி தான். ஸோ டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பட் இதை உடச்சதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, நேற்று உங்களுக்கு பஜாஜ் ஃபின்ஸை ஒரு 2% அப் சைடில் போயிருக்கு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த பிகினர் எந்த ஸ்டாக்கையும் நம்ம கை வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஒரு 4 ஹவரில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபோர் ஹவரில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டே ஸோ இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அப் சைடில் போகுதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாலுமே கூட இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து டீஆக்டிவேட் ஆச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் அதை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் டீஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஆயில் இந்தியா அந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியலை. உங்களுக்கு நெக்ஸ்ட் அதாவது சாட்டர்டே ஆர் சண்டேயில் உங்களுக்கு அதை நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயில் இந்தியா. ஸோ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜொமேட்டோவுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ ஆயில் இந்தியாவோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 765. இந்த 765லேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 50% வந்து டவுன் சைடில் நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்கிது ஒன்று. ஸோ 50% கிடைக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே நம்ம வாங்கிடலாமா? அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் ஒர்த்தான ஸ்டாக்கான்னு பார்க்கணும்.
ஸோ இது கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது மிட் கேப் சைஸில் இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த ரிசல்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டாக், மிட் கேப் ஸ்டாக்ஸில் இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். இந்த ரிசல்ட்டை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போது நான் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம எங்கே அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 364, அதாவது இந்த 386 உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 364 வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அந்த 364ஐயும் உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 345. இந்த 3 லெவல்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு கோல்டன் ரூல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை இந்த ஸ்டாக்குக்குன்னு நீங்கள் ஒரு 30,000 இந்த ஸ்டாக்குக்குன்னு நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000 மட்டும் இந்த 386லேருந்து 364க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 364லேருந்து 345க்குள்ளே இன்னும் ஒரு 30 ஆமாம் இன்னொரு பாதி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது 3ல் இன்னொரு மடங்கு, அதையும் நீங்கள் இந்த 345க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணட்டும். மீதி இருக்கிற அந்த இன்னொரு பாகத்தை நம்ம இன்னும் ஃபர்தர் ஃபால் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 50% கிட்டத்தட்ட 50% டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கு இந்த 3 லெவல்ஸுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம். இப்போ டெய்லியில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ டெய்லியில் நம்ம பார்க்கும்போது ஆயில் இந்தியா ஓகே நம்ம சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த 386ல் நேற்று மண்டே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் புல் பேக் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 356க்கு கீழே ட்ரேட் ஆகிடுச்சு. ட்ரேட் ஆகிட்டு இந்த 356 வந்து அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்கே பாருங்கள் தெரியும். இந்த 356 ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இதுக்கு மேலே தான் இப்போது இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, 386ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அகைன் இதுக்கு மேலே அப்சைடில் போகுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து அப்சைடில் போகலாம். என்ன கேட்டால் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் அப்படியே அப்சைட்லேயே போனாலும் உங்களுக்கு இதுவரை இந்த சேனலுக்குள்ளே உங்களுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணால் கூட உங்களுக்கு நம்ம கன்ஃபார்மாக நம்பலாம் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ஓரளவுக்கு இருக்குதுன்னு. அப்படியே அப்சைடில் போனாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை டார்கெட்டாக வச்சுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் போய் எப்போ ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் கீழே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமும் அதாவது இந்த ஸ்ட்ராங்கான இந்த 386லேருந்து அகைன் அப்சைடில் போனாலுமே கூட உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் ஆனதுக்கப்புறம் டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு ஸ்விங்குக்காக சில பேர் எடுக்கலாம். ஸ்விங்குக்காக நம்ம எடுக்கணுமே கூட அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த டைமில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட். ஓகே, நம்ம சாட்டர்டே வந்து ஆயில் இந்தியாவோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்மாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஜொமேட்டோவை பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஜொமேட்டோ வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியும் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு இந்த கரெக்ஷனில் நல்ல ரிசல்ட்டை எந்தெந்த ஸ்டாக்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோ, ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்குகளை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேலி முடியும் போது உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நம்ம அந்த மாதிரியான ஸ்டாக்குகள்லாம் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் இந்த ஜொமேட்டோ. ஓகே, ஜொமேட்டோவோட ரிசல்ட்ஸை நம்ம சாட்டர்டே ஆர் சண்டே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக மட்டும் ஃபுல்லாக நம்ம பிரித்து மேய்ஞ்சிருவோம். ஓகே, இப்போ ஜொமேட்டோ அதோட சப்போர்ட்னு பாருங்களேன். இந்த 205 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த 205லேருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்துட்டு இந்த 205லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விதிமுறைப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 205 நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த 170 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்குன்னு அலோகேட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட 3ல் 1 பங்கை நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும், செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த 170 இந்த 205லேருந்து 170க்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுலேயும் ஒரு 1 or 2 குவான்டிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ தேர்டு, இது பிரேக்கை இந்த 170 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த 170க்கு கீழே இந்த ஸ்டாக் ஜொமேட்டோ கீழே வந்துச்சுன்னா நம்ம அங்கே அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ரூல்ஸை எல்லாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஜொமேட்டோவை நம்ம டெய்லி ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு கிளியராக பார்த்துருவோம். ஓகே ஓகே ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் தான் விழுந்துட்டுருக்கு. ஒரு வேளை இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட், அதாவது அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னா ஒரு நல்ல ஃபாலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோன் சொல்லலாம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல போய், அதாவது இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகுது அப்படின்னா ரொம்ப ஃப்ரீ ஃபால் ஜோனாக விழுகும். ஸோ அப்படி விழுகும்போது நம்ம இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கான கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது அதுக்கு என்னென்னு பண்ணணுமோ, இந்த 205 பிரேக் பண்ணி கீழே வந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி விழுகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக்ஸுகளை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்குற எல்லாரும் வீடியோவில் ஏதாவது மைனஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் இருந்தாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.